நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து. ஹே கைஸ், நான் தான் டென் ஒண்டர் கேட். இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் நம்ம டியூக் 250. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஹரி அர்ஜுன் சொல்லுவாங்க, நீங்கள் எடுத்தப்போ எவ்வளோ ப்ரோ ஆன் ரோட் கொடுத்தீங்க, இஎம்ஐ ஆப்ஷன் எடுத்தீங்களா இல்லை நெட் அமௌண்ட் டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. அது இல்லாமல் இன்னொருத்தர் கூட பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு, என்னன்னா ஜீவனந்தம் சொல்லிட்டு வருவார், ப்ரோ இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ ப்ரோ சொல்லுங்கள் சொல்லிட்டு. அதை நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இஎம்ஐக்கு எவ்வளோ கொடுத்தோம், எவ்வளோ ரூபா கொடுத்து இந்த பைக் எடுத்தோம், எவ்வளோ மந்த் எவ்வளோ கட்டிகிட்டு இருக்கோம், அது இல்லாமல் நீங்கள் ஒரு புது டியூக் 250 எடுக்க போகிறீங்கன்னு எவ்வளோ ஆகும், இதெல்லாம் டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். சரியா, நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்துடலாம். ஓகே, நம்ம பார்த்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்துடலாம். இந்த பைக் KTM டியூக் 250 பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் நாங்கள் எடுக்கப்போ 2.87 லேக்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 1 லேக் கொடுத்தோம். 1 லேக் கொடுத்துட்டு அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 24 மந்த்ஸ் அப்படின்னா 2 வருஷம் பார்த்தீங்கன்னா 9,500 சம்திங் வந்து நமக்கு வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தீங்க ப்ரோ. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50%, 15% வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் புது டியூக் 250க்கும் பார்த்தீங்கன்னா ரேட் சில ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 2.88 சொல்கிறாங்க, சில ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 2.77 சொல்கிறாங்க. அது எங்கள் எப்படின்னு தெரில, ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்கும் மாறுமான்னு தெரில. எப்படியும் 3 லேக்ஸுக்குள்ளே போட்டுட்டு போட்டிருக்காங்க. அவ்வளோதான், 3 லேக்ஸில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 9,600 சம்திங் இருக்கும் கைஸ். நீங்கள் இஎம்ஐ கட்டி முடிக்கும்போது 3 லேக்ஸ் பைக்குனா 323 இல்லாட்டி 340 லேக்ஸ் அப்படிலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோ வரும் கண்டிப்பாக. இந்த அமௌண்ட்டுக்கு இந்த பைக் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இப்போது மாடல் நல்லா இல்லை கைஸ், ஆனால் பைக் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, நான் சூப்பராக இருக்குது. உங்களை ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தா வண்டி வந்து எப்படி இருக்குன்னா நல்ல வேறு பைக் இல்லை கைஸ். டோமினார் 400 போகலாம், இல்லாட்டா 250 போகலாம். வேறு என்ன பைக்கு இல்லாமல் ட்ரைம்போட ஸ்பீட் 400 அப்படின்னு நிறைய பைக் இருக்குது. நீங்கள் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா பார்த்து எடுங்க, அவ்வளோதான். KTM பார்த்தீங்கன்னா ஓகே தான், பைக் வந்து நல்ல பைக் தான். பவரும் பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். 250 வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் பைக், ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இனி பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் வீடியோ போட போகிறோம், 2-3 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தது உங்களுக்கு ஏதாவது வீடியோ போனோன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நமக்கு கமெண்டில் பார்த்துட்டு தான் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், பார்ப்போம். டாடா, பை பை, see you. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்போர்ட் கரோ.